guys, எல்லாருக்கும் வணக்கம் and welcome back to my channel யுவாஸ். இப்போ வந்துட்டு நான் யுவாஸ் ட்வின் டெயில் அப்படின்னு ரீநேம் பண்ணியிருக்கேன் இந்த சேனலுக்கு. ஸோ நானும் ரேகாவும் தான் இந்த சேனலுக்கு ஓனர். ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் ட்வின்ஸ். சேனலில் வந்துட்டு கண்டிப்பாக ரொம்ப ஜென்யூனான கண்டென்ட்ஸை ஷேர் பண்ணணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷனோட தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. பேசிக்கலாக எங்களை பற்றி தெரியாதவங்களுக்கு இந்த இன்ட்ரோ யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா என்னோட கெரியர் டிரான்சிஷன்ஸ் அண்ட் என்னோட பர்சனல் லைஃப் டிரான்சிஷன்ஸ் நிறைய நடந்துடுச்சு. நிறைய இதில் ஃபோக்கஸ் பண்ண முடியல யூடியூப்ல. ஃபர்ஸ்ட் நான் யாரு, எனக்கு என்ன தேவை அப்படின்றது நான் அனலைஸ் பண்ணுறதுக்கு தான் நியர்லி 3 years கம்ப்ளீட்டாக எனக்கு எடுத்துருச்சு. அண்ட் கெரியர்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சேலஞ்சிங்கான விஷயம்தான். சில பேருக்கு கல்யாணம் வந்து டக்குன்னு ஆகிடும், காலேஜ் முடிச்சோடனே கல்யாணம் ஆகிடும். ஈவன் அவங்க நிறைய பெரிய டாப்பராக இருப்பாங்க, பட் பேரண்ட்ஸ் தான் 21 yearsலாம் கல்யாணம் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி சேலஞ்சஸும் நிறைய பேருக்கு இருக்கும். எனக்கு வந்துட்டு சேலஞ்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மேரேஜ் ப்ரெஷர் அப்படின்னு எங்கள் வீட்டில் கிடையாது. கெரியரில் செட்டில் ஆகிற வரைக்கும் எனக்கு டைம் கொடுத்தாங்க. நானும் அதை கேட்டிருந்தேன், லைக் கெரியரில் நான் செட்டில் ஆகிட்டு தான் மேரேஜ் பண்ணிப்பேன் அப்படின்ற பாயிண்டில் நான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தேன். என்னோடய கெரியர் டிரான்சிஷன் வந்துட்டு கம்ப்ளீட்லி ஒரு சேலஞ்சிங்கான விஷயம். எனக்கு 19 பாஸ்ட் அவுட், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன் இன்ஜினியரிங் பண்ணியிருந்தேன். 19 பாஸ்ட் அவுட் ஆனேன். 1 year ஒர்க் பண்ணேன். நமக்கு எல்லாருக்கும் தெரியும் லைக் 2020 வந்துட்டு லாக்டவுன் ஆச்சு அப்படின்னு. ஸோ லாக்டவுன் அப்போது நான் ஒரு வீடியோவும் போட்டிருப்பேன். அந்த வீடியோவில் வந்துட்டு என்னோட கெரியர் பிரேக் பற்றி மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஷீ கிரியேட்ஸ் அப்படின்ற ஒரு வீடியோவில் இருக்கும். ஆக்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு நியர்லி 4 years வந்திருக்கு. ஆக்சுவலி 5+ some months இருக்கணும், பட் எனக்கு இப்போ தான் 4 years கிட்ட போயிட்டுருக்கேன். அதான் என் பேட்ச்லேயே வந்துட்டு ஃபஸ்ட்டு இன்டர்ன்ஷிப் ஜாயின் பண்ணேன். பார்த்தீங்கன்னா ஆனால் எனக்கு தான் வந்துட்டு கெரியரில் வந்துட்டு இப்போது எக்ஸ்பீரியன்ஸ் லேக் இருக்குது. பட் நான் அதை பற்றி அவ்வளோ பெருசாக இப்போ வரி பண்ணிக்கல. ரிசைன் பண்ணும்போது வந்துட்டு எனக்கு 1 year எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருந்துச்சு. ஸோ 1 year எக்ஸ்பீரியன்ஸை வச்சுட்டு அந்த பேண்டமிக்கில் ஜாப் தேடுறது ரொம்பவே சேலஞ்சிங். பிகாஸ் நம்மளுக்கு அப்போ தெரியும் நிறையவே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரெடியூஸ் ஆயிருந்துச்சுன்னு. என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு ஐடியாவே இல்லாமல் இருந்தேன். எப்படி ஜாப் தேடணும் அப்படின்ற ஐடியா கிடையாது. அப்போ எனக்கு வந்துட்டு ஒரு ஸ்கில் செட் வந்துட்டு கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிட்டே இருந்தது. பைத்தன் நான் கொஞ்சம் கற்றுக்க ஆரம்பித்தேன். இன்ஜினியரிங் பண்ணும்போது 2015 to 2019 அப்போ பைத்தன் வந்து சிலபஸில் கிடையாது. C++, ஜாவா தான் இருந்தது. அண்ட் சம் வெப் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் இருந்தது. லக்கிலி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் அப்படின்றனால எனக்கு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்துட்டு புதுசாக இருந்தாலும் கொஞ்சம் என்னால் கற்றுக்கிறதுக்கு ஈஸியாக இருந்துச்சு. யூடியூப் அப்படின்னு ஒன்று சும்மா எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பித்தேன். பெருசாக அதுலேயும் நான் க்ரோ ஆகலை. கண்டினியூஸாக வீடியோ போடல. ஏன்னா அம்மா அப்பாலாம் சப்போர்ட் தான். வந்துட்டு பயங்கரமாக லைக் அப்போஸ் தான் பண்ணான். யூடியூப்லாம் கிடையாது, நீ ஒழுங்காக படித்து ஏதாவது வேலை வாங்கு அப்படி இப்படின்னு பயங்கரமாக திட்டினது எனக்கு இப்போ வரைக்கும் அவளை சொல்லி நான் அவ்வளோ திட்டுவேன். பட் அவள் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கான்னு தான் சொல்லணும். அப்படியே போயிட்டு இருந்துச்சு என் லாக்டவுனில் சும்மா வீட்டிலே இருக்கிறது. என் கசின் ஒருத்தவங்க வந்துட்டு ஒரு இன்ஸ்டியூட்லேருந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க அந்த கம்பெனி வந்துட்டு ஆக்சுவலி வெளியே போயிட்டாங்க. பட் அவங்களுக்கு வந்துட்டு எப்படியும் அங்கே ஒரு போஸ்டிங் இருக்கிறது தெரிஞ்சது. லைக் ஒரு ட்ரைனர் வேணும் டீச் பண்ணுறதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்படின்னு. ஸோ பேசிக்லி வந்துட்டு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க அண்ட் ஆல்சோ கொஞ்சம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. அண்ட் ஆல்சோ ரேர் டைமில் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸான பர்சன்ஸும் அங்கே வந்து கிளாஸஸில் என்ரோல் ஆகிட்டு கோர்ஸ் படிப்பாங்க. ஓகேவா? ஸோ எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சனுக்கும் நம்ம டீச் பண்ணோம். எனக்கு 1 year எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்கு. அப்போ பெருசாக பைத்தன் வந்துட்டு ஓகே ஓரளவுக்கு தெரிஞ்சிட்டு இருந்தது. பட் நாட் வெல் வெர்ஸ்டாக. டெமோ கிளாஸ் எடுக்க வச்சாங்க, டெமோ எடுத்தேன். ஸோ அந்த டெமோவில் கொஞ்சம் நர்வஸாக தான் பேசினேன். அண்ட் வந்துட்டு திரும்ப இன்னொரு டெமோ இருந்தது. ஆல்மோஸ்ட் லைக் கிளியர் பண்ணிட்டேன். டெமோ கிளாஸ் இங்கிலீஷில் எடுக்கிறதுக்கு ரொம்பவே தடுமாறினேன். பட் ஸ்டில் எப்படியோ ஓரளவுக்கு நான் கான்செப்டை டெலிவர் பண்ணிட்டேன். அன்றைக்கு ஜாப் கிடைச்சது. அது வந்துட்டு மந்த்லி பேஸ்ட் சேலரி கிடையாது. லைக் ஒரு டேக்கு நம்ம ஒர்க் பண்ணுற ஹவர்ஸை பேஸ் பண்ணி தான் நமக்கு சேலரி வரும். 1 hourக்கு எனக்கு ஐ திங்க் 150 தான் ஆக்சுவலி எனக்கு 1 hourக்கு. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி வந்துட்டு சம்திங் அரௌண்ட் 8,000 அப்படி தான் எனக்கு ஸ்டார்ட் ஆச்சு. ஒரு நாளைக்கு நான் 7 hours கூட கிளாஸ் எடுத்ததோ இந்த மாதிரி தான் என் தொண்டை போயிடும். இன்னும் மோசமான நிலைமைக்கு என் தொண்டை போயிடுச்சு. ஸோ ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். அட் லாஸ்ட் அதோட கடைசியில் ஒரு சேலரி வந்துட்டு ஒரு டபுள் டிஜிட்டில் ஒரு சேலரி வந்தது. நான் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் அந்த சேலரிக்கு. 11th and 12th அவங்க போர்டு எக்ஸாம்ஸ் எழுத போகிறாங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம ட்ரெயின் பண்ணணும். ஓகேவா? இட்ஸ் வெரி டஃப். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆக்சுவலி நம்ம கிளாஸஸ் எடுக்கிறது ரொம்பவே டிஃப்ரெண்ட். ஏன்னா நம்ம வந்து ஒரு கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணணும். கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணப்போ இட்ஸ் இன் தேர் ஹேண்ட். அவங்க தான் அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். அவங்க எவ்வளோ அதை ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அவ்வளோ லைக்
they will get the benefits. பழைய கம்பெனிலேருந்து ஒருத்தர் வந்து கால் பண்ணார் எனக்கு. கால் பண்ணிவிட்டு லைக் ஏன் டீச்சிங்கில் இன்னும் இருக்க அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. நான் வந்து ஓகே எனக்கு பிடிச்சிருக்கு, ப்ளஸ் நான் ஏர்ன் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னேன். ஏர்ன் அப்போ வந்து நான் 20,000 தான் வந்தது, அதுதான் எனக்கு மேக்ஸிமம் பே, சம் 23 இந்த மாதிரி. அதுக்கே நான் வந்துட்டு பெரிய அமௌண்ட் எனக்கு, பிகாஸ் என்னோட ஃபர்ஸ்ட் ஜாப்ல என்னோட சேலரியும் வந்துட்டு ஓகே இட்ஸ் 15,000 தான். அப்போது அவங்ககிட்ட சொன்ன கொஞ்சம் டிப்ஸ் எல்லாமே நான் இப்போ வரைக்குமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். செகண்ட் ஜாப் அதுக்கடுத்து ஒரு ஜாப் மாறினா அப்பயும் எனக்கு அந்த டிப்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப் ஆச்சு. அந்த டிப்ஸ் தான் சொன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் ஹெல்ப் ஆகும். கேப் இருக்குது அப்படின்றது இட்ஸ் நாட் பிக் டீல். எனக்கு வந்துட்டு நியர்லி 1.5 years கழிச்சு திரும்ப நான் ஐடிக்கு போகிறேன். 1 year எக்ஸ்பீரியன்ஸ், 1.5 years கேப். லிட்ரலி பிளண்டாக போனேன் திரும்ப 1 year கழிச்சு போகும்போது. பட் ஒரு ஸ்ட்ராங் ஸ்கில்ஸோட போனேன், விச் இஸ் பைத்தன் அப்படின்ற மாதிரி தான். ஏன்னா நான் வந்து டீச் பண்ணும்போது பயங்கர ஸ்ட்ராங் ஆகிட்டேன். +1 +2 புக்ஸ், சிபிஎஸ்சி புக்ஸ்லாம் நீங்கள் படிங்க, பைத்தன் நீங்கள் படிக்கணும்னு தோன்றவங்களுக்கு. பிகாஸ் அது வந்து ரொம்ப டீட்டெயிலாக அந்த கான்செப்ட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கும். அப்போ கிளாஸ் எடுத்தனால எனக்கு வந்துட்டு இன்டர்வியூஸை கிளியர் பண்ணுறதுக்கு ஈஸியாகவும் இருந்துச்சு. 2.5 years இருந்தேன். நான் ஆக்சுவலி அந்த ஜாப் விடுற மாதிரி ஐடியாவில் இல்லை. கண்டிப்பாக ஒரு 5 years அந்த கம்பெனியில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. இருந்தாலும் நம்ம பிடிச்ச ஒரு ஸ்கில் செட்டில் ஒர்க் பண்ணுறோன்னா நமக்கு தெரியாது. ஓவரால் எனக்கு 3.5 years நான் க்ளோஷராக போயிட்டுருக்கேன். பட் எனக்கு ஸ்டில் எனக்கு வந்துட்டு டாஸ்க் கொடுக்குறது எதுவுமே எனக்கு உருப்படியாக இல்லை. ஜாப் இல்லாமல் தான் நான் ரிசைன் பண்ணேன். பிக் மிஸ்டேக்காக தான் நான் அதை கன்சிடர் பண்ணேன். லைக் நான் கண்டினியூஸாக ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன். ஜாப் ரிசைன் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் வந்துட்டு ஒரு 2-3-4 months நான் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். லைக் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிட்டு வருவேன். எங்கள் வீட்டுக்கும் ஆஃபீஸ்க்கும் வந்துட்டு நீர் நான் 1.5 hours 2 hours ஜேர்னியில் வருவேன். பஸ்ஸில் சீட் கிடச்சதுன்னா பஸ்ஸில் சீட்டில் உட்காந்து நான் படிச்சுட்டு வருவேன். நான் வந்து அப்போ ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணனால எனக்கு இந்த ஜாப் போனால் ஒரு 1 weekலேயே எனக்கு 2 ஆஃபர் எனக்கு கிடைச்சது. ஸோ 2 ஆஃபரில் ஒரு ஆஃபர் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸ்டில் நான் வந்து அனலைஸ் பண்ணுறேன். ஸ்டில் ஐ ஹாவ் டு லேர்ன், ஐ ஹாவ் டு அப்கிரேட். அது கன்ஃபார்மாக ஐடியில் இருக்கும்போது நடந்துகிட்டே இருக்கும். படிச்சுட்டே இருக்கணுமா அப்படின்லாம் யாரும் சொன்னாங்கன்னா டோன்ட் வரி அட் ஆல். இட் வில் பி இந்த ப்ராசஸ்லேயே உனக்கு போகும். ஓகேவா? இஃப் யூ ஸ்டார்ட் என்ஜாயிங் த ப்ராசஸ், அது உங்களுக்கு பெரிய விஷயமா தெரியாது லேர்ன் பண்ணுறதும். பிகாஸ் ஐடி வி ஆல் நோ அது எமர்ஜ் ஆகிட்டே போகுது. புது புது டெக்னாலஜிஸ் உள்ள வந்துட்டே இருக்கு. வி ஹாவ் டு கீப் அப்கிரேடிங். அப்கிரேட் ஆகும்போது கண்டிப்பாக அதோட பெனிஃபிட்ஸும் நமக்கும் கிடைக்கும். யுவர் ஸ்கில்ஸ் வில் க்ரோ அண்ட் யூ வில் pay accordingly and like you will enjoy the benefits of work from home. work from home, so and the benefits you can enjoy. இந்த வீடியோவில் என்னோட கெரியர் பிரேக் பற்றி சொல்லியிருப்பேன். நான் கெரியர் பிரேக் அப்போ என்னென்ன பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு. எங்களோட வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு அப்படியே எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாச்சும் எங்ககிட்ட கேட்கணும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. நாங்கள் அந்த கமெண்ட்ஸ்க்கு நெக்ஸ்ட் வீடியோவில் அட்ரஸ் பண்ணுறோம். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.